இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யாவாகிய யாஸ்வா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய வார்த்தைக்காக பரலோகத்தின் தேவன் யூதாவுடைய புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தின் மூலமாக நம்முடைய மத்தியில் பேசலாம் என்று நினைக்கிறார். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய யாவாகிய யாஸ்வமேசியாவும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாக நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள் ஆவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. பிரைஸ் யாசுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பரலோகத்தின் தேவன் சொல்லுகிற ஒரு சம்பவம், தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய யாவாகிய யாஸ்வமேசியாவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக மாற்றுகிற புரட்டுகிற பக்க வழியாய் வந்த சந்ததியை குறித்து பரலோகத்தின் தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உனக்கு வீடு தருவேன், கார் தருவேன், பங்களா தருவேன், சொத்து தருவேன், சுகம் தருவேன் என்று சொல்ல மாட்டார். அவர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பார். எச்சரிப்பின் சத்தத்திற்கு எவன் கீழ்ப்படுகிறானோ அவனுக்கு அதனுடைய ஆசீர்வாதத்தை விளம்பி கொடுப்பார். நம்ம எல்லாம் நினைக்கிறது பணம் கிடைச்சா போதுங்க, கடவுள் தந்தார், எப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், சொத்து தந்தா போதும், சோத்திரம் 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 சோத்திரம். என்கிட்ட ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் என் தேவனிடத்தில் கேட்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று, என்னவென்று சொன்னால், ஆண்டவரே எனக்கு என்னுடைய படிப்பிற்கேற்ற மணமகன் எனக்கு வேண்டும் என்று கேட்டேன். கடவுள் எனக்கு அப்படியே செஞ்சார். நான் உடனே கேட்டேன், அவருக்கு புரோக்கர் பீஸ் எவ்வளோ கொடுப்பேம்மா? அவர் தான் மாப்பிள்ளை பார்த்து கொடுத்துட்டாரு, புரோக்கர் பீஸ் எவ்வளோ கொடுப்போமா அப்படின்னு கேட்டேன். அப்போது பாஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்? அவர் பொண்ணு பார்க்குற வேலை, மாப்பிள்ளை பார்க்குற வேலை, அப்படி தானே? அப்புறம் வேலை வாங்கி கொடுக்குற வேலை, பணம் பரலோகத்திலேருந்து கொடுக்குற தேவன். இவங்க ஒரு வசனத்தை பிடிச்சிக்குவாங்க, வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் பட்டும் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, வானத்தை திறந்து பணத்தை தாரும். என் தேவனிடத்தில் இந்தியன் கரன்சி இல்லை, அமெரிக்கன் கரன்சி இல்லை, எந்த நாட்டு பணமும் இல்லை, எந்த நாட்டு மிஷினும் இல்லை. அவர் பொண்ணு பார்க்கிறவரும் இல்லை, புருஷன் பார்க்கிறவரும் இல்லை. அவர் அவருடைய சித்தத்தின்படி உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆராதிக்கிறவனை அவர் பரிசுத்தவானாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். நான் பரிசுத்தர், எனக்கேற்ற பரிசுத்தர்களாக மாறுங்கள், என்ன புரோக்கரா உபயோகப்படுத்தாத. தயவு செய்து சொல்றேன், தேவ சமூகத்தில் நீ எதையும் கேட்காத, அவருடைய மன விருப்பத்தை மட்டும் செஞ்சு பார், அவர் அப்படி ஆசீர்வதிப்பார். அதான் தேவன். நான் ஆராதிக்கிற தேவன். நேற்றைக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒன்று வாட்ஸ்அப்பில் ஒன்று போட்டேன். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எபிரேயர்களின் தேவனா, கிரேக்கர்களின் தேவனா, ரோமர்களின் தேவனா, அல்லது உங்களுடைய கற்பனை கடவுளா அப்படின்னு கேட்டேன். பதில் இல்லை, எவனிட்டேந்தும் பதில் இல்லை. கீழே கொடுத்திருந்தேன், கிறிஸ்தவ மார்க்கத்தில் உண்மை உள்ளவர்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி. யார்ட்டையாவது பதில் இருக்குதான்னு கேட்டால் இல்லை. ஏன்? யாருக்கு கடவுள்னே தெரியாது இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு. கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற கடவுள் யாருடைய கடவுள் தெரியாமல் இருக்கிற போது அவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறோம், ஆண்டவரே எனக்கு பொண்ணு பார்த்து தரும், எனக்கு பையனை பார்த்து தரும், எனக்கு பணம் தாரும், எனக்கு வேலை தாரும், எனக்கு சொத்து தாரும், எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் தாரும்னு கேட்குறோம். உங்களுக்கு தெரியுமா, அப்போஸ்தலர்கள் ராம் முழுவதும் மீன் பிடிக்க போனார்கள். மீன் கிடைக்கவில்லை.
கிடைக்காத போது தேவ சமூகத்தில் கடந்து வந்து, ஆண்டவரே எங்களுக்கு ராம் முழுவதும் கஷ்டப்பட்டோம், மீன் கிடைக்கவில்லை, உம்முடைய அற்புதத்தினால் எங்களுக்கு மீனை தாரும் என்று கேட்கவில்லை. ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்கள் தேவனிடத்தில் கேட்பதை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளையை என்ன செய்யும்? பிசாசன் பிடியிலிருந்து விடுதலை தாரும். அவருக்கு வேலை அதான், அவருக்கு வேலை அது இல்லைங்க. அவர் சொல்லுகிற காரியம், தயவு செய்து சொல்லுகிறேன், உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமும் தெளிவுமாக என் தேவன் சொல்லுகிற காரியம், பரிசுத்த வேதாகமம் முழங்குகிற காரியம் என்னவென்று சொன்னால், நான் பரிசுத்தர், என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். அதனால்தான் சொல்றார், தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக மாற்றி நயவஞ்சகமாய் என்னுடைய சமூகத்தில் நீங்கள் உட்பிரவேசிக்கிறீர்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? சற்று யோசித்து பாருங்கள். தேவனுடைய கிருபைனா என்னன்னு முதல்ல தெரியணும். வேத புஸ்தகத்தை திறந்து வாசிங்க. தேவனுடைய கிருபை என்பது 1 பேதுருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிப்போமே. ஆனால் அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு, உங்களுடைய ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியால், நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அப்ப மனைவிகள் அத்தனை பேரும் பலவீன பாண்டம். இவங்களை ஒழுங்குபடுத்துவது புருஷனுடைய வேலை. ஏன் அப்படின்னா, நித்திய கிருபையை உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறது போல அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நடத்தணும். இங்க மாம்சத்தினுடைய சித்தத்திற்கு அல்ல. இன்றைய புருஷர்கள் அநேகர் மாம்ச சித்தத்தை திணிக்கிறார்களே தவிர தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய கிருபையில குடும்பம் நடத்துகிற பிள்ளைகள் இல்லை. அல்லேலூயா. அப்ப கிருபை என்பது வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவன். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிற போது இந்த நித்திய ஜீவனை குறித்து சொல்லுகிறார். போராடி பெற்றுக்கொள். வாசிங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். இதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். எதுக்கு? நித்திய ஜீவனுக்காக. அதை மறந்துடாத. அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக ஆமென் நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஆமென். அப்ப உனக்கு போராட்டம் இருக்குது. இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் போராட்டம் உண்டு. போராட்டத்தின் பலன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது. நித்திய ஜீவன் என்றால் யாவாகிய யாசுவா மேசியாவுடைய கிருபை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாவாகிய யாசுவா மேசியாவுடைய கிருபை. இந்த கிருபை உங்ககிட்ட இருக்கா? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம்மிடத்தில் தேவனாகிய யாவாகிய யாசுவா மேசியாவுடைய கிருபை நம்மிடத்தில் இருக்கிறதா? கிருபை அப்படின்னா ரோமருடைய புஸ்தகம் 6:23. தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய யாவாகிய யாசுவா மெசியாவினால் உண்டான நித்திய ஜீவன். பாத்தீங்களா? கிருபையை குறித்து பரலோகத்தின் தேவன் திட்டமும் தெளிவுமா சொல்றார். அது நித்திய ஜீவன் தான். நீ பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். பிரைஸ் யேசுவா. இந்த நித்திய ஜீவனுக்காக நீ போராடித்தான் ஆகணும். ஏன்னா இந்த நித்திய ஜீவன் அல்லது கிருபை உனக்கு என்ன செய்யும் அப்படின்னா, வாசிங்க அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 28வது வசனம். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக இவருடனே பலமாய் தர்க்கம் பண்ணி, ஆமென், யாசுவா மெசியா என்று வேத வாக்கியங்களை கொண்டு சிருஷ்டாந்தப்படுத்தினபடியால் ஆமென் கிருபையினாலே விசுவாசிகளானவருக்கு மிகவும் உதவியா இருந்தார். நல்லா புரிஞ்சுடுங்க. இங்க கிருபை யார்கிட்ட கடந்து வருதோ அவனுக்கு விசுவாசம் வரும். இல்ல விசுவாசம் இல்லை. ஆமென். ஏன்னா கிருபையை குறித்து சொல்லும்போது அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அவருடைய இரக்கம், இதுதான் அவருடைய கிருபை.
இந்த கிருபைக்குள்ள கடந்து வந்தா மட்டும்தான் உன்கிட்ட விசுவாசம் வரும், இல்லைன்னா விசுவாசம் வராது. நீ விசுவாசிக்கலான்னு நினைப்ப. ஏன்னா யோசுவா இந்த பூமியில் இருக்கிற போது ஒரு சகோதரர் ஓடி வந்து சொன்னார், ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கணும், என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். அவிசுவாசம் போனாதான் நான் விசுவாசிக்க முடியும். அவிசுவாசம் போறதுக்கு என்ன வேணும்? யாவுடைய கிருபை வேணும், இல்லைன்னா அவிசுவாசம் போகாது. படிக்கிற பிள்ளைக்கு அந்த பிள்ளை போய் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணும், ஆண்டவரே பரீட்சை இல்லைன்னா நல்ல மதிப்பெண் பெற்று பாஸ் ஆகணும். அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, கடவுளை நம்புடா, கடவுள் உனக்கு நிறைய மார்க் தருவார் அப்படின்னு. இவன் அப்போ தான் யோசிப்பான், கடவுளை எனக்கு டீச்சரு, நான் படித்து பரீட்சை எழுதுறது டீச்சர் தான் திருத்துவாங்க, எப்படி எனக்கு அதிக மதிப்பெண் வரும்? இப்படி நீ சிந்திச்சா இவன் நல்ல பையன். ஏன்? மார்க் போடுறது டீச்சர், ஆசிரியர், கடவுள் இல்லை. ஆனால் உன்னுடைய விசுவாசம் தேவன் மேலே இருந்து நீ தேவனை நம்பி வாழ்வாயானால் ஒரு வார்த்தையை சொல்லி வச்சிருக்கிறார் தெரியுமா? நான் மார்க் தருவேன்னு சொல்லலை, உன்னை பாஸ் பண்ண வைப்பேன்னு சொல்லலை, நல்ல மதிப்பெண் நீ தருவேன் அப்படின்னு சொல்லலை, அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? தேவன் உன்னை விசுவாசிக்கிற உன்னை முட்டாளாக்க விரும்பல. அவர் உனக்கு இன்னொரு அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன? நீ என்ன விசுவாசித்தால், என்னுடைய கிருபை உன்னிடத்தில் இருந்தால், என்னுடைய நித்திய ஜீவன் உனக்குள்ளே கடந்து வந்தால், அதிகாரியுடைய கண்களிலே நான் உனக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன். பாஸ் ஆயிடுவேன். 35 மார்க் எடுத்தா பாஸ். நீ 18 மார்க் எடுத்திருக்கிற, உன்னை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு தேவன் செய்வாரான்னு கேட்டால் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அது தேவனுடைய வேலை இல்லை. நீங்க இங்க தேவன் அப்படித்தான் புரியணும். முதல்ல தேவன் என்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் அல்ல. நான் என் தேவனுக்காக முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு உழைக்கிறவனாக மாறணும். தேவனுக்காக நான் உழைத்தால் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு செய்வார். கொஞ்ச நாள்ல உண்மையிலே கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்றேன், என்ன ஏன் புழுதியில் கிடந்த என்னையை ஏன் இப்படி ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் அப்படின்னு யோசித்து வேதவசனத்துக்குள்ளாக கடந்து போனேன். கடந்து போன நேரத்தில் நான் வாசித்து தியானித்த வசனங்கள் எல்லாம் அவருடைய நாமத்தில் தேவன் எனக்கு என்ன செய்வார், இவ்வளோதான் நான் வாசித்தேன். உண்மை சொல்கிறேன், எனக்கு தேவனுடைய ராஜ்யம் வரைக்கும் எனக்கு தருவார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுதுங்க. ஏன்னா அந்த நாமத்தில் நான் பைத்தியக்காரனா இருக்கிற வரைக்கும், ஞானவானா இருக்கிற வரைக்கும் இல்லை, யோசுவா மேசியாவுடைய நாமத்தில் நான் பைத்தியக்காரனா இருக்கிற வரைக்கும் என் தேவன் அவர் நினைத்த ஸ்தானத்தில் என்னை கொண்டு செல்வார். இதில் தான் நான் உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா அப்போ எனக்கு என்ன தேவைன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி அவர் எனக்கு தருவார். அல்லேலூயா. அவரால் முடியுங்க. இதை நான் வேதத்தில் இருந்து அறிஞ்சேன். நாமத்தில் பைத்தியக்காரனா இருக்கிற போது நாமத்துக்குரிய மகத்துவத்தினால, நாமத்திற்குரிய கிரியையினால, நாமத்துக்குரிய கிருபையினால அவர் என்னை வழிநடத்துவார் என்பதை நான் அறிந்தேன். நான் கேட்கறது உண்டு, நான் விரும்புறதற்கு அதிகமாக செய்கிறேன். நான் கேட்கவே இல்லை. உண்மை சொல்கிறேன், தேவ சமூகத்தில் போய் எனக்கு அதைத்தாரு இதைத்தாருன்னு நான் கேட்கவே மாட்டேன். ஆனால் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். என் மனதிற்கு பிரியமான அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. ஏன்? தேவனால் எல்லாம் கூடும். எப்ப நாம தேவனுக்குரியவர்களாய் மாறும்போது, தேவனை சார்ந்து வாழும்போது, அதுதான் உண்மை. அதனால்தான் தேவன் சொல்றார், விசுவாசத்தை நான் பெருக பண்ணுவேன். கிருபை கடந்து வருகிற போதுதான் விசுவாசம் பெருகும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்றாரு. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். நம்முடைய யாவாகி யேசுமெசியாவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும். நல்ல புரியுங்க, இங்க நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும். யார்கிட்ட கிருபை இருக்கோ, யார் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். கொஞ்சம் வித்தியாசமான காரியங்க.
அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவைன்னு தேவனுக்கு தெரியும். பிரைஸ் யேசுவா, கண்டிப்பாக தெரியும். உங்களை தேவன் எப்படி உயர்த்தணும் அப்படின்னு அவர் நினச்சி வச்சிருக்கிறார். அவர் அதனுடைய ஊடாய் உங்களை நடத்துவார். இதுக்கு உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? யாவாகிய யேசுவ மெசியாவுடைய கிருபை, அதாவது யாவாகிய யேசுவ மெசியாவுடைய நித்திய ஜீவன் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். அடுத்தபடியாக சொல்றார் எபேசியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க, ஒரு ஆள் 8வது வசனத்தை வாசிங்க. 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப இங்க என்ன வருது அப்படின்னா, கிருபையினால, இந்த 2 வசனத்துல உறுதியா சொல்றார், யாவுடைய கிருபையினால உனக்கு ரட்சிப்பு உண்டாகும். திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க எதுக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் தேவன்கிட்ட எதுவும் கேட்காத. தேவனுடைய மன விருப்பத்தை மட்டும் நிறைவேற்று. கேட்கவே கேட்காத. கேட்டால் கிடைக்கல என்ற வருத்தம் வரும். நான் இத்தனை நாள் உபவாசம் இருந்து கேட்டேன், ஏன்னா பவுல் உபவாசம் இருந்து கேட்டே கொடுக்கல, அப்புறம் உனக்கு கிடைக்குமா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? பவுல் 3 தடவை உபவாசம் இருந்தார்ல, எதுக்கு? அவனுடைய உடம்பில் இருந்த பலவீனம், அதாவது போராட்டத்தை மாற்ற. தேவன் என்ன சொன்னார்? உன் போராட்டத்தை நான் மாற்ற மாட்டேன், ஆனால் இந்த போராட்டத்தில் உனக்கு பலன் உண்டாக, இதை தாங்கக்கூடிய பலன் உனக்கு கிடைக்க நான் உதவி செய்வேன், இதை மாற்றி தர மாட்டேன் சொன்னாரா இல்லையா? அப்புறம் நீங்களாம் உபவாசம் இருந்து ஆண்டவரை அதை தாரும், ஆண்டவரை இதை தாரும், ஆணையை தாரும், பூனையை தாருன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து கேட்காது. அது பெந்தகோஸ்தக்காரனுக்கு, அது கிறிஸ்தவனுடைய வேலை. நீ வேதத்தை நம்புகிறபடியினால், பரிசுத்த வேதாகமம் திட்டமும் தெளிவாக சொல்லுகிறது, நீ அவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு விருப்பமாய் நீ வாழ்ந்தால் உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு வாய்க்க பண்ணுகிற தேவன். பிரைஸ் யேசுவா. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஏன்னா கிறிஸ்தவர்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குற மாதிரி, முதலமைச்சர்கிட்ட மனு கொடுக்குற மாதிரி, ஒரு எம்பிட்ட மனு கொடுக்குற மாதிரி, ஒரு எம்எல்ஏட்ட மனு கொடுக்குற மாதிரி இன்னைக்கு போய் கிறிஸ்தவ கடவுள்கிட்ட மனு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய தேவன் மனு வாங்குகிற தேவன் அல்ல, மனுவுக்கு பதில் கொடுக்கிற தேவனும் அல்ல. அல்லேலூயா. அவர் சொன்னார், நீ உடனே சொல்லுவ, ஆண்டவர் தான் ஜெபம் பண்ண சொன்னார். ஜெபம் பண்ண சொன்னார். என்ன சொன்னார்? உன்னுடைய தேவை இருக்குல்ல, அந்த தேவையை ஒரு வாட்டி நினைப்பூட்டுப்பா. நினைப்பூட்டு, அதுவும் ஸ்தோத்திரத்தோடு கூட நினைப்பூட்டு. ஆண்டவரே எனக்கு அது தாரும் இது தாரும் என்று சொல்லாதே, துதி. நீ துதிக்கிற போது நான் நினைத்துக் கொள்வேன். நம்ம துதிக்கவே மாட்டோமே. அப்புறம் எப்படி ரட்சிப்பு வரும்? அப்புறம் எப்படி நித்திய ஆறுதல் வரும்? அப்புறம் எப்படி நல்லம்பிக்கை வரும்? அப்புறம் எப்படி விசுவாசம் வரும்? இது எதுவும் இல்லை அப்படின்னா தேவன் உன்னை கைவிட்டார். அதான் உண்மை. அல்லேலூயா. ஆதியாகமத்துடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நோவாவுக்கு யாவுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு யாவுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிடைச்சதுனால என்ன செஞ்சார் தெரியுமா? உலகத்தையே அழிக்க போறார். உலக ஜீவவாசிகள் அத்தனையும் கொல்ல போறார். மானிட வர்க்கம், மிருக வர்க்கம், தாவரங்கள் அத்தனையும் அழிக்க போறார். அழிக்க போறதுக்கு முன்னாடி தேவன் கிருபை கிடைத்த மனிதனை நினைத்தார். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அழிக்கிறதற்கு முன்னாடியே அவன்கிட்ட போய் சொல்றாரு, எப்பா நான் உன்னை நினைச்சிருக்கிறேன், இந்த உலகத்தை நான் முழுவதும் அழிக்க போறேன், ஆனா ஒன்ன அழிக்க மாட்டேன். ஏன்? யாவுடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அந்த கிருபை என்ன அப்படின்னா, நான் உலகத்தை அழிக்க போறேன். நல்லா கேட்டுக்கிடுங்க, உலகத்தை அழிக்க போறேன், ஆனா ஒன்னு அழிக்க மாட்டேன். நோவா கேட்டான், ஆண்டவரே இந்த உலகத்தை எல்லாம் அழிக்க போறீருமே, என்னை மட்டும் அழிக்காம எனக்கு ஒரு பேழையை தாருன்னு என்னைக்காவது கேட்டானா? நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அவன் கேட்கவே இல்லையே. வேதம் சரியா சொல்லுது, நோவாவுக்கு யாவுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபையின் பலன் என்ன? உலகத்தை அழிக்க போறேன், ஒன்னு அழிக்க மாட்டேன். பிரைஸ் யேசுவா. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஒன்னு அழிக்க மாட்டேன். என்ன செய்? ஒரு பெட்டகத்தை செய்யும். அதுவும் ஒன்றுக்கும் உதவாத ஒரு மரம், கொப்பேர் மரம்.
இந்த கொப்பேறு மரத்தால ஒரு பேழையை செய். அந்த கொப்பேறு மரத்துல ஓட்டையா இருக்கும். இந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு கீழ் கொண்டு பூசு. நல்லா புரியுங்க கொஞ்சம். ஒண்ணுக்கும் உதவாத ஒரு மரத்தை வச்சு அந்த மரத்துல பேழையை செஞ்சு அந்த பேழைக்குள்ள போய் உட்காரு அப்படின்றாரு. கொஞ்சம் யோசிங்களேன். இவன் கேட்டானா? அவன் ஏதாவது கேட்டானா? ஆண்டவரே உலகத்தை அழிக்க போற இவனு ஞானோதயம் வந்து கேட்டானா? இல்லையே. நீங்களும் நானும் கேட்டுட்டு இருக்கிறோமே. அதனால தான் கிடைக்கல. முதல்ல தெரியுதா? இதனால தான் கிடைக்கல. முதல்ல கேட்கிறத நிறுத்து. நீ துதித்து நீ உன்னை மனம் திரும்ப பண்ணி பரிசுத்தவனாய் மாற்றிப்பாரு. உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் செய்வார். அவருடைய கிருபை மட்டும் உன்கிட்ட கிடைக்கணும். இவ்வளவுதான். அவருடைய நித்திய ஜீவன் உன்கிட்ட வந்தா போதும். நீ விரும்புறதற்கு அதிகமாக உனக்கு செய்வார். நமக்கு இது புரியல. கட்டுமரத்தில் போறவன் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு மீனை தாருன்னு கேட்பான். வேலைக்கு போறவன் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு சம்பளத்தை கூட்டி தாருன்னு கேட்கிறான். படிக்கிறவன் கேட்குறான், நான் எல்லா பாடத்திலும் நல்ல மதிப்பெண் பாஸ் ஆகணும்னு கேட்குறான். வேலை இல்லாதவன் கேட்குறான், வேலையை தாருன்னு கேட்குறான். இவர் என்ன உனக்கு ஒரு வேலைக்காரனா? அவர் திட்டமும் தெளிவுமா சொல்றார். நீ நினைக்கிறதுக்கு முன்னாடியே, நீ விரும்புறதற்கு முன்னாடியே உன்னுடைய காரியங்களை நான் நினைத்திருக்கிறேன். ஏன் நமக்கு புரியல? ஏன் நமக்கு புரியல? கொஞ்சம் யோசிங்க. இதை நீங்க புரிஞ்சீங்கன்னா முதல்ல தேவ சமூகத்தில் போய் தேவனே என்னை பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லுவேன். இப்ப நீ பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லல. என்ன பண்ணிட்டு இருக்கிற? வாசிங்க ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரம் 21வது வசனம். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். பாத்தீங்களா? கிருபை கிடைச்ச நோவா கிருபையில் பாதுகாக்கப்பட்ட பின்னாடி நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, திராட்சரசம் தானே குடிச்சான், அது மதுபானமா? ஐயோ அது மதுபானம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். வேதம் திட்டவட்டமா சொல்லுது, நோவா குடிச்சது திராட்சரசம். குடிச்ச ரசம் அவனை போதைக்குள் உள்ளடக்கி தன்னை மறந்தவனாய் தன்னிலை இழந்தவனாய் படுத்திருக்கிறான். தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக நோவா மாற்றான். இதைத்தான் இன்னைக்கு நீ மாத்திக்கிட்டு இருக்கிற. கொஞ்சம் யோசிங்க. அதான் சொன்னார்ல, மனைவிகள் பலவீன பாண்டம். அந்த பலவீன பாண்டத்தை தயவு செய்து நீ என்ன செஞ்சிராத, தேவனுடைய கிருபையாகிய நித்திய ஜீவனை இழந்து போகும்படி அவர்களை வஞ்சித்து விடாதே. உனக்கு நித்திய ஜீவன் வேண்டுமென்றால் உன்னுடைய நித்திய ஜீவனை அவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிரியையில இறங்குன்னு சொன்னார்ல. இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக நீ மாற்றிக் கொண்டிருக்கிறாய். நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய விசுவாசத்தை, நித்திய ஆறுதலை, நல் நம்பிக்கையை, ரட்சிப்பை இழந்து போவதற்கு காம விகாரம் நம்முடைய மாம்ச சரீரத்திற்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த காம விகாரம்னா என்ன அப்படின்னு நானும் வேதத்தை தேடி தேடி பார்த்தேன். வேதம் திட்டவட்டமாக சொல்லுது, ஆசை, மனவிருப்பம், சரீரம் சார்ந்த இச்சை அல்லது இன்பம், காதல் அதாவது அன்பு, இதற்கு பிறகு வாழ்க்கையின் பிற இன்பங்களை நேசிப்பதுதான் காம விகாரம். திட்டம் தெளிவா சொல்லுது. எப்படி உன்னுடைய மாம்சம் காம விகாரத்திற்குள்ளால கடந்து போகுது அப்படின்னா, ஆசையினால, விருப்பத்தினால, சரீரத்தினுடைய இச்சையினால அல்லது சரீரத்தினுடைய இன்பம் தேவைப்படும் போது உன்னுடைய காதல், அதாவது இங்கிலீஷ்ல லவ், அன்பு, மற்ற பிற இன்பங்களுக்காக வாழுகிற வாழ்க்கை தான் காம விகாரம். தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றோம், ரட்சிப்பு வேணும்னு சொல்றோம், விசுவாசத்தில் வளரணும்னு நினைக்கிறோம், பிசாசனுடைய கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்கணும்னு நினைக்கிறோம். ஆனா காம விகாரம் நம்முடைய மாம்ச சரீரத்தை ஆளுகிறதே, அது நம்மள கிரிய செய்து
எப்படி விசுவாசம் வரும், எப்படி நித்தியாறுதல் வரும், எப்படி ரட்சிப்பு வரும், எப்படி தேவ மகிமை கிடைக்கும், எப்படி தேவனுடைய கிருபை நித்திய ஜீவன் உனக்குள்ள வரும். இதைத்தான் புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கு தான் சொல்றாரு 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாயிருக்கும். பவுல் சொல்றார், என்ன உங்ககிட்ட இருக்கிற காம விகாரத்திற்காக நான் துக்கப்படுறேன்ப்பா. ஏன்னா உங்களை கிருபையாய் தேவன் ரட்சிக்க விரும்புகிறார். கிருபையாகிய நித்திய ஜீவனை உனக்கு தர விரும்புகிறார். ஆனா நீ என்ன செய்கிற? மாம்ச விருப்பத்திற்கும் மாம்சத்தினுடைய கிரியைகளுக்கும் இந்த உலகத்திற்குரிய அன்பிலையும் இந்த உலகத்திற்குரிய விபச்சாரத்திலையும் நீ குடிகொண்டு தேவனுடைய கிருபையை நீ இழந்து போற. இதுக்காக நான் மனம் வருந்துறேன். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் அதிகடும் புறப்பட்டு வரும். இப்ப வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். நான் சொன்னேன்ல காம விகாரம் அப்படின்னு. காம விகாரம் என்ன? ஆசை, அவருடைய மனவிருப்பம், சரீரத்தை சார்ந்த இச்சை அல்லது சரீரத்தை சார்ந்த இன்பம், காதல். காதல் என்பது அன்பு. வாழ்க்கையின் பிற இன்பங்களை நாடுகிற வாழ்க்கைக்கு பேர்தான் காம விகாரம். இந்த காம விகாரம் என்ன செய்து மனுஷனுடைய உள்ளிருந்து வெளியே வருதே தவிர வெளியிலேருந்து வரல. அல்லேலூயா. உள்ளேந்து வெளியில் வரும், இருதயத்தில் இருந்து வெளியில் வந்து மாம்சத்தில் வேலை செய்கிறது. இது உன்னை தீட்டுப்படுத்தும் அப்படின்றார். அல்லேலூயா. எபேசியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிற போது, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா என்ன அப்படின்னா, வேத வசனம் திட்டவட்டமாக சொல்லுது, உணர்வில்லாதவர்களாய். அப்போ தப்பு அப்படின்றது தெரியாதனமா, அதை உணர்ந்துறது இல்லை. ஆனால் அது முடிஞ்ச பிறகு தப்புன்னு தெரியும், அதை பண்ணுறதுக்கு முன்னாடி தப்புன்னு தெரியும். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நாம் உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு, அதாவது மனவிருப்பத்தோடு நடப்பிக்கும்படி நம்மை நாமே ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இதுதான் மாம்சத்தினுடைய கிரிய, இதுதான் மாம்சத்தினுடைய இச்சை. இதை யாரும் செய்தியாக கொடுக்க மாட்டாங்க. என் தேவன் சொல்றார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பிரசங்கிப்பார் என்று சொல்லப்படுகிறது. நான் விசுவாசிக்கிறேன், இது கலிஸ்தனுடைய பிரசங்கம் அல்ல, இது பிதாவினுடைய செய்தி. ஏன்னா வேதம் சொல்லுது, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார். தயவு செய்து சொல்றேன், இந்த வார்த்தைக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, பிதாவானவர் நம்முடைய மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போது அவரிடத்தில் அன்பு, இரக்கம், பாசம் என்பது இல்லை, சத்தியத்தினுடைய ஊடாய் பேசுகிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் எனக்கு ஏற்றவர்கள் என்னுடைய பரிசுத்தத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நான் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறேனோ அதுபோல என்னுடையவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி பேசுகிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தயவு செய்து சொல்றேன், நீங்க பரிசுத்தமாகிறதற்கு ஏதுவான வழி இது. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு நல்வழிப்படுத்த உங்களை விரும்புகிறார்.
வாசிங்க ரோமருடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க வேண்டும். அப்ப காம விகாரம் எப்ப நடக்கும்? அல்லேலூயா. கொஞ்சம் யோசிங்க. பகல்ல நடக்கிறது போல நீ சீராய் நட அப்படின்றாரு. அப்ப பாவத்திற்கு உட்படுகிற நேரம் அது இரவு நேரமாக இருக்கிறது. நீ அந்த நேரத்தில் பகலை போல நினைக்கணுமா? அப்போ உன்னுடைய களியாட்டுகளில் இருந்து உன்னுடைய காம விகாரத்தில் இருந்து நீ விடுபட வேண்டிய நேரம் வரும். இதுக்கு தான் தேவன் சொல்றாரு, இது உன்கிட்ட இருக்குது அப்படின்னா, எது காம விகாரம் உன்கிட்ட இருக்கு, தேவனுடைய கிருபையை இழந்து போகிறவன் என்று சொன்னால் நீ நேர் வழியா தேவ சமூகத்தில் வரல, பக்க வழியா வந்திருக்கிற. அல்லேலூயா. உன்னை பார்த்து தேவன் சொல்றார், நீ பக்தி அற்றவன். ஆமென். ஏன்னா யூதாவுடைய புஸ்தகம் 4வது வசனத்தில் என்ன சொல்றாரு? ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய யாவாகிய யேசு மெசியாவும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். பக்தி அற்றவர்கள் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த காம விகாரத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன் அது யாரோ அவன் பக்தி அற்றவன். அவன் எப்படி வந்திருக்கிறான்? பக்க வழியாய், நேர் வழியா வரல. தேவனுக்குள்ள நேர்வழியாக நுழையல, அவன் பக்க வழியாக வந்திருக்கிறான். அதனால தான் அவன்கிட்ட சாத்தானுடைய கிரியைகள், மாம்சத்தினுடைய கிரியைகள் இந்த அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. 14-15 வாசிங்கல. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவைகளை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்கள் கூட வருகிறார் என்று முன்னறிவித்தான். அப்ப இங்க ஒன்னு சொல்றாரு, பாவத்திற்கு உட்பட்டு மாம்ச கிரியைகளில காம விகாரத்தில் குடிகொண்டு இருக்கிறவர்களை நியாயம் தீர்க்க நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவபக்தி உள்ளவர்கள் அவபக்தியான கிரியைகளை நிமித்தம் அவர்களை தண்டிக்க யேசுவா வருகிறார். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பரிசுத்தவான்களை கொண்டு போறதுக்கு. அவர் வர்றதுக்கு இன்னொரு நோக்கம் இருக்கு. பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறவனை தண்டிப்பதற்காக, நியாய தீர்ப்பு செய்து பாதாளத்திலே தள்ளுவதற்காக பரலோகத்தின் தேவன் வருகிறார். இன்னொரு காரியம்தான், அவர் தம்முடைய மனவாட்டியாகிய பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ள வருகிறார். இங்கே 2 காரியம் நடக்கும்ன்றதை மறந்துடாதீங்க. ஒன்று, பாவிகளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வருகிறார். இன்னொன்று, அவரை போல பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறவர்களை அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போக விரும்புகிறார். அல்லேலூயா. 2 பேதுருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் வார்த்தைகளினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்களை அழிந்து போகும்படிக்கு அவர் வருகிற நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நினைப்போம், பாவிகள்லாம் எவ்வளோ பாவம் செய்கிறவங்களாம் இன்னும் நல்லா இருக்கிறாங்க அப்படித்தானே கேட்போம். நான் கடவுளை விரும்ப போராட்டம் அதிகமாகுது, ஆனால் பாவிகளெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. வேதவசனம் கரெக்டாக சொல்லுது. அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களை நியாய தீர்ப்பு கொடுத்து அவங்கள பாதாளத்தில் தள்ளுறதுக்காக இப்போ அனுபவிக்கிற வாழ்க்கை மட்டும்தான் அவனுக்கு. இனி உபத்திரவம் பட போகிறாங்க. ஆனால் நீ இப்போ உபத்திரப்படுறல, இனி தேவனுடைய சமூகத்தில் நல்லா இருக்க போகிற. இதை புரியணும் முதல்ல. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம்னு யோசிக்கிறாங்க நிறைய பேர். உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்து நீ போராட்டம் அனுபவிக்கிறாய் என்று சொன்னால் அது உனக்கு நல்லது. ஏன் அப்படின்னா, இன்னொரு வாழ்க்கை நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வதற்காக உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற. ஆனால் இங்கே போராட்டம். அவனுக்கு இங்கே சந்தோஷம்னு நினைக்கிறான், அவன் நிம்மதின்னு நினைக்கிறான் பாவி. ஆனால் அவனுக்கு பின்னாடி என்ன இருக்குது? உபத்திரவம் இருக்கு. இது இவன் அறியாமல் இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நாம் புரிஞ்சிக்க வேண்டியது,
தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டினபடியினால் நாம் யார் என்று சொன்னால் பக்தியற்றவர்கள். நல்லா புரிஞ்சுடுங்க, நாம பக்தியற்றவர்கள். இரண்டாவது சொல்றார், இவர்கள் பக்க வழியாய் தேவ சமூகத்தில் நுழைந்தவர்கள். அல்லேலூயா. கலாத்தியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற போது, கள்ள சகோதரர்கள் நிமித்தம் அப்படி ஆயிற்று. எனக்கு இந்த கள்ள சகோதரர்கள் நல்லா தெரியும். எப்படி அப்படின்னா, யாஷுவா இந்த பூமியில ஊழியம் செஞ்சார். யாஷுவா ஊழியம் செஞ்ச போது அவருடைய ஊழியத்தில் சீஷர்களாய் கடந்து வந்தார்கள். எல்லாரும் 12 பேர்னு சொல்லுவாங்க. இல்லை, அது 82 சீஷர்கள். 82 சீஷர்கள்ல 71 ஒரு நபர் 11 பேரை விட்டுட்டு 71 நபர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். யோசிக்கிறீங்களா? நீங்க வாசிக்கணும்னா அதை யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம்னு நினைக்கிறேன். அந்த 6வது அதிகாரத்தில் 48, 49 அந்த வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசிப்பதற்கு சந்தேகப்பட்டு அவிசுவாசப்பட்டு தேவ சமூகத்தோட்டு தூரம் போவாங்க. எவ்வளோ பேர் போவாங்க? 70 பேர் போவாங்க. யாஷுவா தன்னுடைய சீஷர்களாகிய பேதுருவிடத்தில் வந்து கேட்பார். பேதுரு எல்லாரும் உட்கார்ந்துருக்க நேரம் கேட்பார், 70 பேர் போயிட்டாங்க, நீங்களும் போக மனதாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பார். அப்போ பேதுரு முந்திரி கொட்டை அவன் சொல்லுவான், ஆண்டவரே, நித்திய ஜீவன் உம்மிடத்தில் இருக்கிறது, நாங்கள் எங்கே போவோம்? அப்போ 70 பேர் போனாங்க. 70 பேரையும் வேதம் சொல்லுது பாவனை விசுவாசி ஊழியத்துக்கு வந்தாங்கங்க. சுவிசேஷம் அறிவிச்சாங்களான்னா அறிவிச்சாங்க, பிரசங்கம் பண்ணாங்கன்னு கேட்டால் பிரசங்கம் பண்ணாங்க, அற்புதம் செஞ்சாங்களான்னு கேட்டால் அற்புதம் செஞ்சாங்க. யாஷுவா 2 பேராக அனுப்பினார், இவங்க எல்லாரும் போனவங்க. இப்போ இவங்களுக்குள்ளால அவிசுவாசம் இருக்கு. அப்போ எப்படி உள்ள வந்தாங்க? வேதம் சொல்லுது கள்ள அப்போஸ்தலர்கள். இதுதான் நம்மட்டையும் தேவன் நம்மளை பார்த்து இதைத்தான் சொல்றாரு, நீங்க தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி உங்களுடைய விசுவாசத்தை தகர்த்து நித்திய ஜீவனை இழந்து போனீர்களே. ஆனால் நீங்கள் பக்தியற்றவர்கள், நீங்கள் பக்க வழியாய் உள்நுழைந்தவர்கள். ஆனபடியினால், நல்ல கேளுங்க, ஆனபடியினால் உன்னை ரட்சிப்பேன்னு சொல்லலை. என்ன சொல்றாரு? உனக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பேன். உடனே நினைக்கலாம், நான் இத்தனை வருஷம் சபை விசுவாசி, எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலையே, எல்லாம் நல்லபடியாக நடக்குது, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நல்லது. எதுக்கு வச்சிருக்கிறாரு? நியாய தீர்ப்பு, அழிவுக்காக உங்களை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அவர் எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லி முடிச்சுட்டாருங்க. நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஆமென். நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நான் இன்றைக்கு இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்கிறேன் என்று சொன்னால் எப்படி? ஏன் தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகள் கஷ்டத்தினுடைய ஊடாய், போராட்டத்தினுடைய ஊடாய் கடந்து போகிறார்கள். வரும் நாட்களில் அவர்களுக்கு நிம்மதி ஒன்று இருக்கிறது, அவர்களுக்கு மெய் சமாதானம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் சமாதானம் சமாதானம் என்று நினைத்து இன்பத்திலும் சந்தோஷத்திலும் அன்பிலும் பாசத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அநேக துன்பங்கள் காத்திருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இன்னைக்கு அதான் அவர் சொல்றார், மாம்சத்தின்படி இச்சையினுடைய ஊடாய் நீங்கள் அன்பு காட்டுகிறீர்கள். ஒரு தெய்வீக அன்பு இல்லைங்க. சரி, ஒரு புருஷனை பார்த்து ஒரு பொண்டாட்டி, அதான் நான் உங்களை அன்பு செய்கிறேன், ஆனால் அந்த அன்பு எனக்கு பரிபூர்ணமாக இருக்கணும்னா நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணணும். ஏதாவது மனைவி சொல்கிறாளா? என்ன சொல்லுவா தெரியுமா? அப்பா, எங்கள் அத்தான் எனக்கு பிரியமாக இருக்கிறாரு, நான் கேட்குறதெல்லாம் கொடுக்குறாரு, நான் என்ன சொன்னாலும் கேட்குறாரு, எனக்கு அம்பிட்ட பாசம். இதைத்தான் சொல்கிறே தவிர, அதான் சொல்கிறது, அன்புல பாசத்தில் காம விகாரம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நீ என்ன செய்யணும்?
உன் புருஷனுக்கு உன் பொண்டாட்டிக்கு ஜெபிச்சா, பிசாசை துரத்துனா, பாவத்தை வெறுத்தா, நீ எனக்கு அன்புள்ளவன்னு சொல்லி பாருங்க. சொல்ல முடியுமா? பிசாசு விட மாட்டானே. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உங்களை விட மாட்டானே. ஏன்? நீ பாவத்தில் இருப்பது, மாம்சத்தை நேசிப்பது, மாம்ச இச்சையினுடைய ஊடாய் நீ வாழ்வது பிசாசுக்கு, இப்பிரபஞ்சத்தின் அதிபதிக்கு நல்லது. ஆனபடினால் தேவன் உனக்கு நித்திய நியாய தீர்ப்பை, அக்கினியை உனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், நல்லவன் யாவிடத்தில் தயை பெறுவான், துர்சிந்தனைகள் உள்ள ஆமென், மனுஷன் அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். ஆக்கினைக்கு உட்படுவான். துர்சிந்தனை, இதான் பாவ சிந்தனை. பாவத்திற்குள்ளாக வழிநடத்தப்படுவது. தேவனுடைய ஆக்கினையை கண்டிப்பாக அவன் அடைவான். எப்ப அடைவான்? நியாய தீர்ப்பின் பிறகு. இப்ப இல்ல, இன்னைக்கு நாளைக்கு இல்லைங்க. நமக்கு தான் ஒரு பழமொழி தெரியுமே, அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நமக்கு நல்லா தெரியும்ல. அதனால தான் தெய்வம் என்ன செஞ்சிருக்குது? விட்டு வச்சிருக்குது நம்மளை. ஏன்னா காலம் தாழ்த்தி உனக்கு தண்டனை தர. நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, ஆமா இதெல்லாம் கடவுள் மறந்து போயிடுவார், நம்ம இன்னைக்கு செய்யறதெல்லாம் இனி பார்த்துட்டா இருப்பார், நினைக்கிறது உண்டு. ஏங்க உனக்கு ஒன்று தெரியுமா? அவருக்கு மறக்கவே மறக்காது. அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வச்சிருக்கிறார் தெரியுமா? பாவத்தை நினைச்சு, எனக்காக யாசுவா அடிக்கப்பட்டார், எனக்காக யாசுவா சித்திரவதை அனுபவிச்சார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார். இது என்னுடைய பாவத்திற்காக, கையினால் செஞ்ச பாவத்திற்காக, நான் கையினால் செஞ்ச பாவத்திற்காக அவருடைய கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. என்னுடைய சிந்தனையினால் சிந்தித்த பாவங்களுக்காக அவருடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்டது. என்னுடைய இருதயத்தால் நான் செய்த பாவத்திற்காக அவருடைய விலாவிலே ஈட்டியினால் குத்தப்பட்டது. என் தகாத கால்களால் நான் போகக்கூடாத இடத்திற்கு போனபடியினால் அவருடைய கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது என்று சொல்லி நீ கண்ணீர் விட்டு அழுதால் உனக்காக ஒரு புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். அந்த புஸ்தகத்தினுடைய பேர் கண்ணீரின் புஸ்தகம். அல்லேலூயா. அடுத்தபடியாக நீ அவருக்கு உண்மை உள்ளவனாக நடந்தால் அவர் உனக்காக ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார். அது ஞாபக புஸ்தகம். அவர் எவ்வளவு பெரிய தேவன். இதில் உன் பேர் இருக்கா? ஆனா ஒன்று சொன்னார், ஒருவேளை உன்னுடைய பேரை நான் எழுதின பிறகு நீ தப்பு பண்ணிட்டேனா நான் அந்த பேர் அங்கே வச்சிருப்பேனான்னு கேட்டால் இல்லை, கிறுக்கி போடுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவன் மேலே வைத்த பக்தி வைராக்கியம் குறையாதபடிக்கு தேவனிடத்தில் பிரியமாயிருக்கணும். அவரை போல பரிசுத்தமாய் வாழ முயற்சி பண்ணணும். இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. அல்லேலூயா. அந்த முயற்சி இல்லை. வாழுவோம். கடவுள் எங்கூட இருப்பார். அதுக்கு ஒரு வசனத்தை வச்சுருப்போம். என்ன வசனம்? மத்தேயு 28:20. எப்பா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். எப்பா, என்ன வசனம், என்ன வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தன்படி கையை வச்சு, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை பொல்லாப்புக்கு ஒப்பு கொடுக்காதபடி என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு கையை வச்சு ஜெபம் பண்ணுவான். முதல்ல இந்த எழுத்து உன்னிடத்தில் கிரியை செய்யாது. இதனுடைய ஆவி, இந்த வார்த்தையினுடைய ஆழம் உனக்குள்ள கிரியை செய்யணும். அது இல்லை அப்படின்னா இது உண்மையிலேயே தேவனுடைய வார்த்தை இல்லாமல் போயிடும். இது தேவனுடைய வார்த்தையாய் கிரியை செய்யணும்னா இதை வாசித்து தியானிச்சு இதன்படி நடக்கிறவனா நீ மாறும்போது இது தேவ வார்த்தை. அல்லேலூயா. நீ சும்மா இல்லை படிக்கிற, வெளியில் போகிற நேரம் ஒரு வசனத்தை படிச்சுட்டு போகிற, உள்ளே வர நேரம் ஒரு வசனத்தை படிச்சுட்டு போகிற, சண்டைக்கு போகிற நேரம் ஒரு வசனத்தை வாசித்துட்டு போகிற, சாப்பிட போகிற நேரம் ஒரு வசனத்தை வாசிக்கிற. ஆமென். இது என்ன? பாவம் செய்கிறதுக்கே வசனம் வாசித்து பாவம் செய்கிறவங்க உண்டு. எப்படி? அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு பாவம் செய்கிறவனு இருக்கான். தேவன் அப்படி சொல்லல. தேவன் விரும்புவது எல்லாமே ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளணும். அதுக்கு முதல்ல
தேவனுடைய கிருபையை இழந்து விடாதபடிக்கு, அதாவது தேவனுடைய நித்திய ஜீவனை இழந்து விடாதபடிக்கு, காம விகாரம் உன்னை தோற்கடிக்க கடந்து வரும்போது அதற்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறவர்களாய் நீ மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். தேவனே அனுப்புவாராம். உன்னுடைய கிரியை பொல்லாததாய் இருக்கிறபடியினால், நீ மாம்சத்தினுடைய கிரியைக்கு அகப்பட்டு காம விகாரத்தினுடைய ஊடாய் நீ கடந்து போகிறபடியினால், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு காம விகாரத்தினுடைய ஊடாய் நீ கடந்து போகிறபடியினால், தேவனே உன்மேல் வஞ்சகத்தை அனுப்ப போகிறார். எனக்கு தெரிஞ்சு அந்நிய தெய்வங்களை குறித்து தான் இன்றைக்கி எல்லாரும் பயப்படுவாங்க. அப்போ அவனுக்கு கொடுக்கலனா வந்து நிற்பான், அவனுக்கு கொடுக்கலனா வந்து நிற்பான். யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறானோ அவனுக்கு அப்பப்போ கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா, நான் யாரை சொல்கிறேன், மனுஷனை சொல்லலை, நான் அந்நிய தெய்வங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் கேட்கறது கொடுக்கல, சாராயம் கேட்டு கொடுக்கல அப்படின்னா நீ தொலைஞ்ச, சுருட்டு கேட்டு கொடுக்கல அப்படின்னா நீ தொலைஞ்ச, சாப்பாடு கேட்டான் கொடுக்கல அவ்வளோதான், உன்னை தீர்த்து கட்டிடுவான். இந்த பயம்தான் உன்கிட்ட இருக்கு. ஆனால் நம்முடைய தேவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு மாம்சத்தினுடைய கிரியையின்படி வாழ்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே, பயம் இருக்கிறதா? இல்லையே. நம்மகிட்ட பயமே இல்லை. நாம சந்தோஷமா, என்னுடைய தேவன் பெரியவர், அவர் என்னோட கூட இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன் தவிர தேவனுடைய குணம் உனக்கு புரியலையே. அப்ப பரலோகத்தின் தேவன் உன்னிடத்தில் விரும்புகிறது யாவாகிய யாசுவ மேசியாவுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டாதே. இப்ப வாசிங்க ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலிலும் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய யாவாகிய யாசுவ மேசியாவுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அப்ப கிருபை எப்ப இருக்குன்றாரு? இங்க ஒரு விசேஷம் இருக்குதுங்க. கிருபை உனட்ட வரணும்னா நீ சாத்தானுடைய கிரியை இல்லாதபடி மாறணும். சாத்தானுடைய கிரியை இல்லாதபடி மாறினாதான் தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக நீ மாற்ற மாட்டாய். அப்ப நீ பிசாசை ஜெயிக்கணும். ஜெயிப்பியா? அது கொஞ்சம் கஷ்டம். பிசாசு எப்படிங்க போ, அது நான் சொன்னா கேட்காதுங்க. நான் நல்லா ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆனால் பிசாசு போக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன்? இதான் நம்மளுடைய விசுவாசிகளுடைய கேள்வி. வேதம் திட்டவட்டமாக சொல்லுது, யாசுவா கொடுத்திருக்கிற முதல் அதிகாரம் என்ன அதிகாரம்? விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம், பிசாசுகளை துரத்துவீர்கள். இதுக்கு கிறிஸ்துராஜை நீ கூப்பிட வேண்டிய தேவையில்லை. பிரதர் கிறிஸ்துராஜ் வாங்க, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்போ பிசாசு ஓடிடும். போக வேண்டாம். நாங்கள் தான் போராடணும். நான் போராடி முதல்ல விசுவாசி ஆகணும். தேவனுடைய கிருபை இருந்தா விசுவாசம் வளரும். தேவனுடைய கிருபை இல்லை அப்படின்னா விசுவாசம் தகர்ந்து போகணும். முதல்ல பேசிட்டாரு. விசுவாசம் இல்லாமல் பிசாசை துரத்த முடியாது. முதல்ல நீ விசுவாசி ஆகு. ஆமீன். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு ஏன் வேலை செய்யுது? விசுவாசம் குறையுது. விசுவாசம் குறைய 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 பிசாசு உள்ள வந்து நிரம்பிக்கிட்டே இருப்பான். இப்போ இந்த பாத்திரத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, இது ஃபுல்லாக நல்ல காட்டு தேன் வாங்கி வச்சிருக்கிறேன். இதில் தண்ணியை கொண்டு ஊற்றுறேன். தண்ணி உள்ளே போமா? போகவே போகாது. தேன் அடர்த்தியாக இருக்கிறதுனால தண்ணி வெளியே போயிடும். இதுபோல தேவனுடைய கிருபை உங்களிடத்தில் இருக்குமானால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசு உன்னிடத்தில் கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீ முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, நீ விசுவாசிக்கணும். விசுவாசிகளால் நடக்கிற அடையாளம் பிசாசை துரத்துவார். முதல் வேலை தான்.
இதுக்கு மூப்பனரை கூப்பிட வேண்டாம், ஊழியக்காரரை கூப்பிட வேண்டாம். பிரைஸ், இது ஒன்றால் செய்ய வேண்டிய வேலை. நீ செய் முதல்ல, அப்போ தான் நீ விசுவாசி. வேதமாத்தான் சொல்லுது என்ன? நம்முடைய யாவாகிய யெகோவா மேசியாவுடைய கிருபை உன்னோடு கூட இருக்க வேண்டுமானால் சத்துருவை நீ ஜெயிக்கணும். அதான் சொன்னார். வெளிப்படுத்தலுடைய புத்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய யாவாகிய யெகோவா மேசியாவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. பிசாசு உன்னை விட்டு தகர்ந்து போனால், பிசாசுடைய கிரியைகள் உன்னை விட்டு மாற்றப்பட்டால், யாவாகிய யெகோவா மேசியாவுடைய கிருபை உனக்குள்ள கடந்து வரும். காம விகாரம் உன்னிட்ட வராது. நீ பக்க வழியாய் உள்ள நுழைய முடியாது. ஏன்னா நிரந்தரமாக உள்ள இருப்ப. இல்லை, காம விகாரம் உள்ள இருந்தால் நீ அவபக்தி உள்ளவனாய் பக்க வழியாய் உள் நுழைந்தவன் என்பதை மறந்து விடாது. அதனால தான் தேவன் சொல்றாரு, முதல்ல உங்ககிட்ட இருக்கிற பிசாசை நீ துரத்திட்ட அப்படின்னா நீ விசுவாசி, உன்னிடத்தில் தேவனுடைய கிருபை இருக்கும். அல்லேலூயா. எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இப்ப உன்னுடைய பாவ செயல்கள் நிமித்தமாய் யாசுவாவை காலில் மிதிக்கிறதுனால கிருபையை நீ நிந்திக்கிற. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா இது பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம். லூக்காவினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம் திட்டவும் தெளிவாக சொல்கிறது, மனுஷகுமாரனுக்கு விரோதமாக நீ பாவம் செய்தால் அது உனக்கு மன்னிக்கப்படும். ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாக நீ பாவம் செய்தால் இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு மன்னிக்கப்படாது. அப்ப இந்த காம விகாரத்தை, இந்த மாம்ச இச்சையை, இந்த மாம்சத்தினுடைய குணாதிசயங்களை உன்னை விட்டு மாற்றி ஆக வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் ஒன்று சொல்றார். ரோமருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிற இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படிக்கு அப்படியே இருக்கிறது. இங்கதான் வச்சிட்டாரு ஆப்பு. என்ன? தேவனுடைய கிருபை வேணும்னா, விசுவாசத்துல நீ வல்லவனாய் நிக்கணும்னா நீ ஆபிரகாமுடைய சந்ததியா மாறணும். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் ஆபிரகாமுடைய சந்ததியாக முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா ஆபிரகாம் தொழுது கொண்ட தேவனையும் தொழுது கொள்ளவில்லை, ஆபிரகாம் செய்த கிரியைகளையும் செய்யவில்லை. ஏன்னா ஆபிரகாம் யாவாகிய தேவனை அவன் ஆராதித்தவன், யாவாகிய தேவனை தொழுது கொண்டவன். கிறிஸ்தவர்கள் பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய தேவனை, பரிசுத்தாவியாகிய தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள். அப்ப இங்க ஆபிரகாமுடைய கிரியை வராது. ஏன்னா ஆபிரகாம் தொழுது கொண்ட தேவன் இங்க இல்லையே. ஆபிரகாமுக்கு பிதா யாருன்னு தெரியாது, குமாரன் யாருன்னு தெரியாது, பரிசுத்தாவி யாருன்னு தெரியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு தெரிந்தது ஒரே ஒரு தேவன். அந்த ஒரே தேவன் ஏன்னா யாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் அவன் பலிப்பீடம் கட்டினான். யாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் அவன் பலிப்பீடம் கட்டி ஆராதித்தான். யாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் பலி செலுத்தினான். ஆனா நம்ம அப்படி இல்லையே. என்ன சொல்லுவோம் கிறிஸ்தவர்கள்? பிதா என்பவர் தகப்பன், குமாரன் என்பவர் மகன், பரிசுத்தாவி என்பது புறா. 3 தெய்வங்கள் இருக்கிறது. 3 தெய்வத்திற்கு நம்ம வழிபாடு செலுத்த வேண்டும். ஆனபடினால் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவியாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று துதி பாடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல.
ஏன்? ஆபிரகாமுக்கு பிதாவையும் தெரியாது, குமாரனையும் தெரியாது, பரிசுத்தாவையும் தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் இஸ்ரவேலர்களின் தேவன் ஒருவர், என்னுடைய தேவன் ஒருவர், அவர் யார்? எங்கள் அப்பாவை விக்கிரக ஆராதனையிலிருந்து அழைத்து கொண்டு வந்த யாவாகிய தேவன் ஒருவரே. எங்கள் அப்பா செத்த பிறகு அந்த ஸ்தானத்தில் என்னை அழைத்தவர் யாவாகிய தேவன் ஒருவரே. இங்கே பிதாவாகிய தேவன் இல்லை, குமாரனாகிய தேவன் இல்லை, பரிசுத்தாவியாகிய தேவன் இல்லை, திருத்துவ தேவன் இல்லை, திரியேக தேவன் இல்லை. இப்படி ஆராதிப்பவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியில் வர முடியாது. ஏன்னா கலாத்தியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது, மேசியாவுக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் ஆபிரகாமுடைய சந்ததி. இவன் என்ன சொல்றான்? பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேரில் ஞானஸ்நானம் எடுக்கணும், இல்லை இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கணும், இல்லை மேசியாவின் நாமத்தில், யாசுவா மேசியாவுடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் ஆபிரகாமுடைய சந்ததி. ஏனெனில் உங்களில் மெசியாவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் மெசியாவை தரித்துக் கொண்டீர்களே. இப்போ கலாத்தியருடைய புஸ்தகம் 3:7 வாசிங்க சீக்கிரம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்கள். பாத்தீங்களா? விசுவாச மார்க்கத்தார் யாரோ அவன் தான் ஆபிரகாமுடைய சந்ததி. அப்ப விசுவாச மார்க்கத்தாருக்கு காம விகாரத்தினுடைய ஆவி உன்னிடத்துல வேலை செய்யக்கூடாது, மாம்சத்தினுடைய இச்சைகள் உன்னிடத்தில் வேலை செய்யக்கூடாது, பாவங்கள் உன்னிடத்தில் வேலை செய்யக்கூடாது, பிசாசு உன்னிடத்தில் வேலை செய்யக்கூடாது. அப்படி இருந்தா நீ விசுவாச மார்க்கத்தான், நீ அவருடைய பிள்ளை. இல்லை அப்படின்னா நீ ஆபிரகாமுடைய சந்ததியும் இல்லை, யாவாகிய யாசுவா மேசியாவுடைய பிள்ளையும் அல்ல. அதுக்கு தான் சொல்ற, நீ பக்க வழியா நுழைஞ்சவன், நீ பக்தியற்றவன். தயவு செய்து தேவ சமூகத்தில் கடந்து வந்த தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச மார்க்கத்தாராய் ஆபிரகாமை போல நீங்களும் விசுவாசிகளாய், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய், பிசாசுடைய தந்திரங்களை முறியடிக்கிறவர்களாய், மாம்சத்தினுடைய இச்சைகளை தகர்த்தறிகிறவர்களாய் நீங்கள் மாறும்போது ஆபிரகாமுடைய சந்ததியில் பிறந்து விசுவாச மார்க்கத்தில் நீங்கள் கடந்து வந்து யாவாகிய யாசுவா மேசியாவுடைய பிள்ளையாய், தேவனுடைய சொந்த பிள்ளையாய், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், தேவனுடைய ராஜ்யத்திற்கு கடந்து போகிறவர்களாய் உங்களை மாற்றப் போகிறார். இல்லையானால் நீங்கள் பக்தியற்றவர்கள், பக்கவழியாய் கடந்து வந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஒரு நாள் நீங்கள் வாஷ் அவுட் பண்ணப்படுவீர்கள், புறம்பே தள்ளப்படுவீர்கள். அல்லேலூயா. நோவாவுக்கு நடந்த காரியம் உங்களுக்கு நன்றாக தெரியும், வாசித்தோம். கிருபையினால் விடுவிக்கப்பட்டவன் திராட்சரசம் அருந்தின நிமித்தமாய் பாவத்தினுடைய ஊடாய் கடந்து போய் அவன் தேவ மகிமையை இழந்தவனாய், அவன் மூலமாய் அந்நிய சந்ததிகள், பிசாசுனுடைய சந்ததிகள் இந்த உலகத்தில் கடந்து வந்தது என்று நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். தயவு செய்து உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் தேவ பக்தியற்றவர்களாய் இராதபடிக்கு தேவ பக்தி உள்ளவர்களாய், காம விகாரத்திற்கு ஏதுவாக உங்களுடைய தேவனுடைய கிருபையை நீங்கள் புரட்டாதபடிக்கு, நீங்கள் பக்தியற்றவர்களாய் வாழாதபடிக்கு, பக்கவழியாய் கடந்து வந்தவர்களாய் இல்லை, தேவனுடைய நாமத்தை தரித்து மனம் திரும்பி சரீரத்தினுடைய கிரியைகளை அழித்தவர்களாய் நீங்கள் தேவ சமூகத்தில் கடந்து வருவீர்களே, ஆனால் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாய், ஆபிரகாமுடைய சந்ததியாய் தேவன் உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நாம் எல்லாரும் முழங்கால் படிகளை மடக்குவோம்.